இந்த பக்கம் பிஜேபி வேற நெருக்குது. ஆமா, எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு. அந்த லெட்டர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும். பீங் போலீஸ் ஆஃபீஸர், சிபிஐ லஞ்ச ஒழிப்பு துறையில் வேலை செய்த அதிகாரி என்ற முறையில் அவருக்கு அதன் மீது அவர் கடிதம் எழுதி சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது வெங்கட்ராமனுக்கு நன்றாக தெரியும். யோ, எஃப்ஐஆர் போட்டால் ஏற்கனவே இடி வந்து உயிரெடுத்துருக்கேன், நீ என்ன நம்பகர்கிட்ட அகேன்ஸ்டாகவே எஃப்ஐஆர் போட சொல்கிறேன், நீ எல்லாம் போடாத வைங்க கட்டிங்கன்னு வாங்க. சார் ஒருவேளை இவர் எதுவும் வேற பிளான் வச்சு மெடிக்கல் லீவ்ல கிளம்பிடலான்னு பிளான் போட்டாரு. போனாலும் சந்தோஷன்றேன் நான், போட்டோம் இதையே சாக்கா வச்சு போயிடணும். இதே சாக்கா வச்சு முடியல, நீ அவரே அதை டிஜிபியை போட்டு பண்ணிக்க, நீ இன்னொரு இன்சார்ஜ் போட்டு, இவரே இன்சார்ஜ் தானே. ஸோ அடுத்து யார் டிஜிபி என்பதையும் நான் இப்போதே சொல்லிவிடுகிறேன். டிசம்பர் 3வது வாரம் நினைக்கிறேன், அப்போதான் வந்துட்டு டிஜிபி வாரம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு மீண்டும். ஆமாம் ஆமாம். அப்படி இருக்கப்ப எப்படி நீங்கள் முன்னாடி சொல்லுவீங்க? சொல்கிறேன்ப்பா, வன்னிய பெருமாள் புது பேர் இருக்குல்ல, ஆனால் அந்த லிஸ்ட்லேயே இல்லையா 3 பேர் அனுப்புனதில்ல? 3 பேரில் இல்லை, பின்னாடி இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கார்ல, அப்படியே கொஞ்சம் இழுத்து டிசம்பர் வந்துருச்சா, அப்படி கொஞ்சம் இழுத்து இந்த கேஸ் டிசம்பர் 3வது வாரம் வருதுன்ட்டு தம்பி சொல்கிறாரு. அப்படி கொஞ்சம் தள்ளி ஜனவரிக்கு கொண்டு போயிட்டா சீமா அகர்வால் தகுதியற்றவராக ஆகிவிடுவார். சீமா அகர்வாலுக்கு சர்வீஸ் 6 மாதத்துக்குள்ளாயிடும், 5 மாதம் தான் இருக்கும். அதனால் சீமா இன்எலிஜிபிள் என்று சொல்லிவிட்டு அப்புறம் 65 பேர்லாம் உள்ளே கொண்டு வந்துடலாம் என்று இவர்கள் திட்டம். ஆனால் 6 மாதம் சர்வீஸு இருக்குதா இல்லையான்றதை கேல்குலேட் பண்ண வேண்டிய டேட்டு, வேக்கன்சி அரைஸ் ஆகிற டேட்டு, உங்கள் வசதிக்கான டேட் இல்லை, 31/7/2025 அன்று சீமா அகர்வாலுக்கு 6 மாதம் சர்வீஸ் இருக்கான்றது தான் கணக்கு. ஆனால் இவங்க பிளான். ஸோ அதனால் என்னென்னா, ஒரு தமிழ் ஆஃபீஸர், அதனால் வன்னிய பெருமாளை அடிஷ்னல் சார்ஜாக போட்டு, இவர் தானே வெங்கட்ராமன் தானே, என்ன அடிஷ்னல் சார்ஜ், இந்த இன்னொரு 2வது அடிஷ்னல் சார்ஜ், இதை போட்டு அப்படியே இழுத்துட்டோன்னா ஜனவரியில் 65 வந்து விடுவார்.